Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் முதல் மொட்டு, அத்தியாயம் 7. மேகலை, எழுந்திரு என்று மெதுவான குரலில் சொன்னவாறு பெண்ணின் கேசத்தை கோதினாள் அம்மா. 8 ஊருக்கு தைரியம் சொல்கிற நீயே அசடு போல் அழற. உட்காந்து கண்ணை தொடச்சிக்கோ. தாயின் மடியில் படுத்து கொண்டிருந்த மேகலை தலை நிமிர்ந்தாள். நீர்த்திரை பார்வையை மறைக்க தாயை நோக்கிய போது இதே அம்மாவிடம் எவ்வளவு முறை உதாசீனமாயும் அலட்சியமாயும் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது நினைவுக்கு வந்தது. சின்னஞ்சிறு பிராயத்தில் கான்வென்ட்டில் அவளை படிக்க வைக்க வேண்டுமென்று அம்மா எவ்வளவோ ஆசைப்பட்டாள். ஆனால் பக்கத்து வீட்டு தோழி போகிற சாதாரண பள்ளிக்கூடத்துக்குத்தான் தானும் போவேன் என்று அப்பாவிடம் பிடிவாதம் பிடித்து வென்றாள் மேகலை. பிற்பாடு அந்த பள்ளிக்கூடத்தில் நன்றாய் படிப்பு சொல்லி தருகிறார்கள் என்று அம்மா சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் கான்வென்ட்டில் படிப்பதே கௌரவம் என்று மேகலைக்கு தோன்றிவிட்டது. இப்படி அம்மாவின் ஆசைகளை மிதித்து அவளை அவமானப்படுத்தியவாறு வளர்ந்தாள் பெரியவளாக. ஏன் 3ஆம் வருஷம் தீபாவளியின் போது அம்மா தனக்கும் இவளுக்கும் ஒரே விலையில் துணி எடுத்து வந்ததை எதிர்த்து ரகளை பண்ணவில்லையா அப்பாவிடம்? அவர் ராத்திரியோடு ராத்திரியாக ஓடி கடை மூடுகிற நேரத்தில் அம்மாவை காட்டிலும் 200 ரூபாய் அதிக விலையில் தாவணி எடுத்து வந்தாரே. இன்னொரு முறை சிநேகிதிகளுடன் செஞ்சிக்கு போக வேண்டும் என்று திடீரென்று காரை எடுத்து செல்ல அம்மா அவளுக்கு ரொம்ப வேண்டிய செங்கமலத்தின் பெண் கல்யாணத்துக்கு வேலூருக்கு போக முடியாமல் ஆக செங்கமலத்துக்கும் அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தையே நின்றுவிட்டதே. எதை பீரங்கி குண்டுகளால் இத்தனை காலமும் துளைத்து தகர்த்து கொண்டிருந்தாளோ அதே கோட்டையில் இன்று தஞ்சம் புக வேண்டி நேர்ந்ததே. நாணத்துடன் கூடவே இதுவரை அடைந்து கிடந்த பாசம் 3 மடங்கும் 4 மடங்குமாய் கொப்பளித்து கொண்டு வந்தது மேகலைக்கு. அன்னையின் மெலிந்த தோளில் சாய்ந்து கொண்டு வெம்பினாள். நான் இங்கே இருந்துடுறேம்மா. என்னால் மயிலாப்பூரில் அப்பாவிடம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த வீடு, அதை நினச்சா கூட எனக்கு கொலை நடுங்குது. எங்கேயும் போக வேண்டாம், என்னுடனே இருக்கலாம், அவ்வளோதானே. பச்சை குழந்தை மாதிரி மூக்க சிந்தக்கூடாதுன்னு. அவளுடைய பெருந்தன்மையை கவனித்ததும் மேகலையின் உள்ளம் விண்டு கொண்டது. நான் அன்றைக்கு அப்பாவை பற்றி சொன்னபோது எரிந்து விழுந்த ஏசினாயே என்று ஒரு வார்த்தை கேட்டாளா அம்மா? அப்பா இப்போது அடியோடு தெரியும் என்று குறுக்கிட்டாள் அம்மா. அதை எதுக்கு மறுபடி கிளற? தெரியுமா அம்மா, எல்லாம் தெரியுமா உனக்கு என்று திகைத்தாள் மேகலை. அப்பா தன்னுடைய குடும்பம், கௌரவம், அந்தஸ்து எல்லாவற்றையும் தெருவில் தூக்கி எறிந்துவிட்டு எவ்வளோ ஒரு தழுக்குக்காரியும் பின்னால் வெக்கங்கிட்டு சுற்றி கொண்டிருப்பது உனக்கு தெரியுமா அம்மா? பதட்டப்படாதே என்றவாறு மகளின் கன்னத்தை தடவி கொடுத்தாள் தாய். அப்பாவின் முரட்டு அறை விழுந்த அதே இடத்தில் அன்னையின் அன்பு கரம் தவழ்ந்தபோது மேகலை மெய்சிலிர்த்தாள். தந்தையை நினைத்து பொங்கி எழுந்த ஆத்திரத்துடன், மோசக்காரர், விவஸ்தை கட்டவர், அவரை பற்றி எண்ணினாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுதுமா என்று இறைந்தாள். நடந்தது நடந்துடுச்சு, வெறுமே ஆத்திரப்பட்டு என்ன பிரயோஜனம்? மேகலை, என்ன செய்யலாம் என்பதை யோசிப்போம். 1000 சண்டை இருந்தாலும் நீ அப்பாவை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதம்மா. நீ போன பிறகுதான் இவ்வளோ ஈனத்தனமாக அவர் இறங்கியிருக்காரு. பைத்தியக்காரி என்று அம்மா சிரித்தாள். நான் வீட்டு விட்டு வந்ததால் அவர் கெட்டு விடலை, அவர் கெட்டதால் தான் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன், தெரிஞ்சுக்கோ. என்னம்மா சொன்ன? அம்மா பதிலளிக்கவில்லை. உடனே தன் அந்தரங்கத்தை வெளிப்படுத்த அவள் தயங்குவது அப்பட்டமாக தெரிந்தது. வெகு நேர யோசனைக்கு பிறகு, வேண்டாம் மேகலை, என் அவமானங்களும் உன்னிடம் சொல்ல கூச்சமாக இருக்கிறது என்றாள். குடும்பமே குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கும் போது கூச்சப்படக்கூடாதுமா. சொல்லு, நான் என்ன பாப்பாவா? காலேஜில் படிக்கிறவ, எனக்கு கொஞ்சம் அனுபவம் உண்டு சில விஷயங்களில். மேகலை சட்டென்று நிறுத்தி கொண்டால். சொந்த தாயானாலும் சில அந்தரங்கங்களை சொல்ல முடியாது தான். அறையின் விட்டத்தை நோக்கியபடி அம்மா பேசினாள். அவருக்கு இந்த புது பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பதை 1 வருஷத்துக்கு முன்பே நான் யோகித்திருச்சேன். 5 அடித்தா ஆஃபீஸை விட்டு கிளம்பி விடும் பழக்கம் உள்ள உன் அப்பா 1 வருஷமாக வீட்டுக்கு 10 மணிக்கும் 11 மணிக்கும் வர ஆரம்பித்தார். மேகலை எண்ணிக்கொண்டாள். அம்மாவுக்கும் எனக்கும் இடையே இதே நெருக்கம் 1 வருஷத்துக்கு முன்னே ஏற்பட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். எத்தனை துன்பங்களை சுலபமாக கடந்திருக்கலாம். ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி என்று முதல்ல நினச்சேன் என்று தொடர்ந்தாள் அம்மா. அப்படி இல்லை, அவர் உள்ளே நுழையும் போதே மூக்க துளைக்கும் பலவித வாசனைகள் வந்தன. ஜாடை மாடியாக கேட்டேன், நேரடியாக விசாரித்தேன். சந்தேகக்காரி என்று என்னை திட்டினார், கோபித்தார். கடைசியில் ஒரு நாள் மேகலை, நீ வளர்ந்த பெண், உன்னிடம் எப்படி நான் இந்த வேதனையை சொல்ல முடியும்? மேகலை கண்களில் நீர் தழும்ப தலை குனிந்து கொண்டாள். ஒரு நாள் அவர் சட்டையை கட்டிய போது பனியனில் ஒரு சிவப்பு கரை இருப்பதை கண்டேன். லிப்ஸ்டிக் சாயம். போதும்மா, வேண்டாம். மேகலை காதை பொத்தி கொண்டாள்.
கேளு. அன்றைய தினம் அவரிடம் எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. வண்ணமாக கேட்டு விட்டேன். நம் குழந்தைகள் மீது ஆணையாக இல்லை என்று சொல்லுங்கள் என்று உலுக்கி எடுத்தேன். மேகலை, உன் அப்பா கொஞ்சம் கூட தயங்கலை. கூசாமல் சத்தியம் அடித்தார். மேகலை இப்போது தலை நிமிரவில்லை. ஆவேசமான ஆவேசம் வந்தது எனக்கு. கண்ணார நான் கண்டாயிற்று. பொய் சத்தியம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை மடக்காமல் விடலாமா? கையும் களவுமா அவரை பிடிச்சு, உங்கள் யோக்கியதை இவ்வளவுதானா என்று மூஞ்சிக்கு நேரம் கேட்டு விடுவதுன்னு தீர்மானித்தேன். உனக்கு அப்பாவிடம் கோடி நம்பிக்கை. அதை நான் தகர்ப்பானே என்று தான் உன்னிடம் எதுவும் சொல்லலை. ஆனந்தி அப்பாவி, என்னை விட்டால் அவளுக்கு கதி இல்லை. என்னாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத இடி ஆனந்தியின் தலையில் விழுந்திருந்தால் செத்தே போயிருப்பாள் என்று எண்ணிக்கொண்டாள் மேகலை. ஆமாம், ஆனந்தி எங்கே? நாள் தவறாமல் தினம் ராத்திரி இங்கிருந்து கிளம்பி அப்பாவை உளவு பார்க்க ஆரம்பித்தேன். ஆனந்திக்கு கூட தெரியாது. உன் அப்பா புதுக்காதலியை வீட்டுக்கே ஒரு நாள் அழைத்து வருவார், பிடித்து விடலான்னு நினச்சேன். அப்படியே நடந்துடுச்சுமா ஒரு நாள். தெரியும். அன்றைக்கு நான் அம்மா பேச முன்னர் அரைக்கதவு திறந்து கொண்டது. தங்கை தான் வருகிறாள் திரும்பிய மேகலை கச்சமும் மேல் துண்டுமாக காலை சற்று விந்தியபடி உள்ளே நுழைந்த ஒரு முதியவரை கண்டு ஆச்சரியப்பட்டால். வந்தவர் தன் இடுப்பில் எட்டாக மடித்து செருகியிருந்த நோட்டுக்களை எடுத்தார். அம்மாவிடம் நீட்டினார். என்னைகளுங்க, 50 ரூபாயை உங்கள் 2 மாத அட்வான்ஸு திருப்பி விட்டேன், சரிதானே? பணத்தை எண்ணி விட்டு சரியாக இருக்கிறது என்றாள் அம்மா. அப்போ நாளை காலையில்? ஆமாம், நாளை காலையில் காலி செய்திடுறேன். காலை விந்திய வண்ணம் வீட்டுக்காரர் போய்விட்டார். அடுப்பில் வைத்திருந்த பாத்திரம் சரிந்து உலை நீர் சொய் என்று ஓசையிட்டது. அம்மா எழுந்து சென்றால். மேகலை மனம் குழம்பினாள். இந்த இடத்தை காலி செய்து கொண்டு எங்கே போக போகிறாள் அம்மா? திரும்பி வந்த அம்மா அவளுடைய குழப்பத்தை போக்கவில்லை. பழைய கதையை கூறத் தொடங்கினாள். 11 மணி இருக்கான். ராத்திரியும் அறையில் விளக்கு இல்லை. நீ படுத்து கொண்டு விட்டாய் போல் இருக்கிறது. சற்றைக்கெல்லாம் காரில் வந்து இறங்கினாரும் அப்பா. ஒரே நடுக்கம். நான் எதிர்ச்சாரியில் குளத்தங்கரை மதில் ஓரமாக இருட்டில் நின்றிருந்தேன். உன் அப்பா காரை திறந்து அவளை, அந்த பெண்ணை இறக்கி அழைத்து போனார் வீட்டுக்குள்ளே. உன் மனம் என்ன பாடுபட்டிருக்குன்னு எனக்கு புரியுதுமா. அந்த காட்சியை கண்டதுமே புலி போல பாய்ந்தது. அவர்கள் இருவரையுமே கிழித்தே போட்டு விட வேண்டும் என்ற நிமிஷம் வரையில் நினைத்திருந்தேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா மேகலை? அவமானத்தில் அழுகதான் வந்தது. 1000 பாடுபட்டாலும் அவளுடைய இடத்தை திரும்பி பறிக்க முடியாது என்று தோன்றிவிட்டது. ஓடி வந்து விட்டேன். மேகலை அம்மாவின் கண்களை பார்த்தாள். இவ்வளவு சண்டைக்கு அப்புறமும் அப்பாவிடம் உனக்கு பிரியம் போகவில்லை. அவருடைய சுகத்தை கெடுக்க தோன்றவில்லை. நீ குறுக்கிடாமல் திரும்பியதற்கு அதுதான் காரணம் என்று எண்ணிக்கொண்டால் சொல்லவில்லை. சரி, அடுத்தபடி என்று கேட்டாள் மேகலை. இடையில் குறுக்கிட்ட நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. பெங்களூருக்கே போய்விட போறியா? இந்த இடத்தை ஏன் காலி செய்கிற? நம்ம எல்லோருக்குமே வழி பறந்து விட்டது எதிர்பாராத விதத்தில் என்று புன்னகை செய்தாள் அம்மா. நான் மயிலாப்பூருக்கே திரும்பி வரப்போகிறேன், நம் வீட்டுக்கே. அம்மா, நிஜம்தானா? அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருக்கிறாளே தெரியுமா? மனோரமாவுக்கா? வாய் கசந்தது மேகலைக்கு. சொல்லக்கூடாத பெயரை உச்சரித்து விட்டது குறித்து. அம்மா முகம் சுளிக்கவில்லை. மனோரமாவின் அம்மா தான். உன் அப்பா காசில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறார் போல் இருக்கிறது. அந்த அம்மாளுக்கு ஒரே குறை, வரும்படி இல்லைன்னு. என்னிடமே வந்து ஒரு மூச்சு அழுதுட்டா. என் விலாசத்தை எங்கேன்னு தெரிஞ்சு கொண்டாலோ. இங்கே இந்த இடத்துக்கு வந்தாலும் வந்து பெண்ணை பம்பாய்க்கு அழைத்து கொண்டு போய் விடுறாளாம். யாரோ ஹிந்தி படக்காரங்க முன்னே கூப்பிட்டுருந்தாங்களாம். பட்டணத்துக்கு தலைமொழிகி விட்டு போய்விட தயாராம். தொலையட்டும் என்று அளவற்ற ஆறுதலுடன் படபடத்தாள் மேகலை. பொறு, 5000 ரூபாய் என்ன கேட்டா, கொடுத்தா போய்விடுறாளாம். நாக்கு கூசவில்லை பார்த்தியாம்மா. நான் பணம் தருவதாக ஒப்புக்கொண்டேன் என்றாள் அம்மா. தர்ம நியாயம் நம் பக்கத்தில் இருக்குது. சண்டை போடாமல் இப்படி பேரம் பண்ணுவதே கேவலம். ஆனால் காரியம் பெறுதா வீரியம் பெறுதா? மேகலைக்கு வேறு கவலை. 5000! அவ்வளோ பணத்துக்கு நீ என்னம்மா பண்ண போகிற? அம்மா புன்சிறப்புடன் சொன்னாள். என் நகைகள் இல்லையா? கல்யாணத்தின் போது என் அப்பா எத்தனையோ பிரியமாக பண்ணி போட்டார். அப்புறம் அப்பா வாங்கி தந்தது வேறு. எல்லாம் நான் வரும்போது எடுத்து வந்து விட்டேன். நேற்று அந்த அம்மா வந்திருந்தா. அவளிடம் கொடுத்து ஆனந்தியையும் கூட அனுப்பினேன். எல்லாம் மாம்பழம் ராம்லால் கடையில் வாங்கினது. ஆனந்திக்கு அங்கே மேனேஜர் சிவராமனு தெரியும். சந்தடி இல்லாமல் வாங்கி கொண்டு தொகை கொடுப்பாரு. ஆனால் கடை மூடி இருந்து தான் நகைகளோடு திரும்பி வந்துட்டா. இன்று காலை மறுபடியும் அந்த அம்மாவோடு அனுப்பியிருக்கேன். இதோ. ஆனந்தியுடன் கூட வந்த அந்த பெண்மணியை கண்டதுமே மேகலை வியப்படைந்தாள். முந்தின தினம் பஸ் ஸ்டாப்பில் தங்கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தது அவளே தான். இவள்தான் மனோரமாவையும் தாண்டவத்தையும் பெற்றவளா?
புயலென உள்ளே வந்த அந்த அம்மாள் பின்னால் தயங்கி நின்ற ஆனந்தியின் கையிலிருந்து பையை பிடுங்கி அம்மாவின் காலடியில் வீசி எறிந்தாள். இந்த அடியம்மா சவுந்தரம், என் தாராள ராஜாத்தி, வச்சுக்கோ உன் கண்ணாடி நகைகளை உன்னோடையே என்று சீரல் கிளம்பிற்று அவளிடந்து. என்னது என்னது என்று கையை அகல விரித்து அவளை நக்கல் செய்தால் மனோரமாவின் தாயார். ஆனந்தியை ஒரு முண்டு முண்டி, சொல்லண்டி பண்ண, உன்னிடம் தானே சொன்னான் கடைக்காரன் என்றாள். ஆனந்திக்கு குரலை எழும்பவில்லை. ஆமாம்மா, சிவராமனையே கேட்டேன், எல்லாம் இமிட்டேஷனா, அவர்கள் விற்ற நகைகள் இல்லையா, இதெல்லாம் கடைசியில் இல்லைங்கிறாரு. நம்பவே முடியலையே. மயிலாப்பூர்லேருந்து புறப்படுவதற்கு ஒரு மாதம் முந்தி கூட எண்ணெய் எடுத்து மெருகு போடுவதற்கு ராம்லால் கடைக்கு இதெல்லாம் அனுப்புனானே, அப்போது சரியாக தானே இருந்தது? அம்மா திகைத்து தடுமாறினாள். நல்ல நாடகம் போடுறிய தாயே என்று பரிகசித்தாள் மனோரமாவின் தாய். போட்டுப்பா, இனிமேல் உன் தாயை வேண்டாம், உன் புருஷனுக்கே நல்ல புத்தி வந்துருச்சு, அவர் தாராளத்தையாவது கெடுக்காம இரு. வந்த வேகத்திலே திரும்பி விட்டாள் அவள். கடைசியாக கேட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிந்தபோது அம்மா இடிந்து போய் நின்றாள். அன்னையையும் பையிலிருந்து நழுவி தரையில் சிதறி கிடக்கும் போலி நகைகளையும் நடுங்கிக் கொண்டு நிற்கும் தங்கையையும் மாறி மாறி பார்த்தாள் மேகலை. நேதாஜி போஸ் சாலையின் கீழ்கோடியில் ஹைகோர்ட்டுக்கு எதிரில் புதிதாக எழும்பியிருந்தது 6 மாடி கட்டிடத்தின் வாசலில் ஒரு சாக்லேட் நிற கார் வந்து நின்றதுமே 3ஆம் மாடியில் இருந்த கிங்ஸ்லி கம்பெனி தன் சலசலப்பை நிறுத்தி கொண்டு கப் சிப் என்று வேலையில் ஈடுபடலாயிற்று. லிஃப்டில் சக்கரவர்த்தி ஏறி வந்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். கிங்ஸ்லி கம்பெனியில் வேலைக்கு இருக்கும் சில பழம் பெருச்சாளிகள் இன்றைக்கும் கூட பெருமூச்சு அறிவதுண்டு. நேற்று வர துறையிடம் கூட்டு வாங்கிட்டு இருந்தேன், அதிர்ஷ்டம் இன்று நம்ம ஓட வரட்டினா என்று ஓரளவு உண்மைதான். அது 15 வருடங்களுக்கு முன்னால் வரை வெள்ளைக்காரர்களுக்கு சொந்தமாக இருந்த கிங்ஸ்லி தோல் கம்பெனியை அங்கே மேனேஜராக பணியாற்றிய சக்கரவர்த்தி வாங்கி கொண்டார். யுத்த காலத்தில் ராசியை முன்னிட்டு இந்திய பெயராக மாற்றாமல் பழைய பெயரிலேயே இன்றும் நடத்தி வந்தார். லிஃப்டிலிருந்து வெளிப்பட்டு வராந்தா வழியாக வந்து முன்புறத்தில் பளபளவென்று உரை போட்ட சோஃபாக்களில் கொண்ட வரவேற்பு ஹாலை தாண்டி அடுத்தாற்போல் படபடவென்று டைப்போஸை கேட்கும் நடு அறைக்கு கடந்தார் சக்கரவர்த்தி. கண்ணின் ஒரே வீச்சில் யார் யாருக்கு வேலைக்கு மட்டம் போட்டிருக்கிறார்கள், வந்திருப்பவர்களிலும் எவனவன் வேலை கவனிக்காமல் ஆட்டம் காட்டுகிறான் என்கிற கணக்குகளை போட்டுக்கொண்டே நடந்தார். மேற்கு மூலையில் இருந்த ஒரு ஏர் கண்டிஷன் அறையை பணிவுடன் திறந்து வழிகாட்டினான் வெள்ளை உடை தரித்த பியூன். அவனுடைய விரைப்பான சல்யூட்டுக்கு தலையசைத்துவிட்டு சுழல் நாற்காலில் அமர்ந்தார் சக்கரவர்த்தி. மேஜை மீது இருந்த ஃபைல்களில் அவருடைய பார்வை சுறுசுறு என்று ஓடியது. 6 மாதங்களுக்கு முன்னால் இந்த அறையை பார்த்தவர்கள் இப்போது அடையாளம் தெரியாமல் தவிப்பார்கள். முன்பு சுவரெங்கும் படங்களும் கேலண்டர்களும் ஒரே அடைசலாக இருக்கும். தொழில் சம்பந்தமாக வந்திருந்த ஒரு அமெரிக்கர் சொன்ன யோசனையின் பேரில் இந்த அறை திருத்தி அமைக்கப்பட்டது. சுவர்கள் தேக்கு மரத்தில் அதன் இயற்கை வர்ணத்தில் காட்சியளித்தன. ஒரே ஒரு கிராப் படத்தை தவிர வேறு எதுவும் இப்போது கிடையாது. மேஜை அறையின் 2 சுவர்களின் சந்திப்பை ஒட்டினார் போல் முக்கோண வடிவில் போடப்பட்டு ஒரே ஒரு டெலிஃபோன், ஒரு கேலண்டர் ஸ்டாண்ட், ஒரு கடிதத்தட்டு ஆகியவற்றுடன் விளங்கியது. கவர்ச்சியே இல்லாமல் கவர்ச்சியை ஏற்படுத்த அமெரிக்கர் சொல்லிக் கொடுத்துவிட்டு போயிருந்தார். கிளிக் என்ற ஓசையுடன் கதவை திறந்து மூடிக்கொண்டு உள்ளே நுழைந்தார் ராமலிங்கம், கம்பெனியின் ஊர் சுற்று மேனேஜர். ஒரு சிறு தலையசைப்பினால் அவர் வந்திருப்பதை கவனித்ததாக காட்டிக்கொண்ட பின்னர் மற்ற காகிதங்களையும் பார்த்து முடித்தார் சக்கரவர்த்தி. கடைசி காகிதத்தை தள்ளும்போது, காலை தான் வந்தீரா என்று விசாரித்தார். நேற்று சாயந்தரமே வந்துட்டேன் சார். பார்க்கர் பேனா ஷெர்வானி பையில் ஏறிக்கொண்டது. 10,000 ரூபா 6,000 ரூபா திருப்பி கொண்டு வந்துவிட்டதாக தெரியுதா? அட்வான்ஸ் கொடுக்கலையா அதிகமாக? ராமலிங்கம் கொஞ்சம் தயங்கி விட்டு, நம்ம அட்வான்ஸ் பண்ணுவதற்காக விட்டு வைக்கல சார் என்றார். யார்? மவுண்ட் ரோட்டன். சுருக்கென்று சக்கரவர்த்தி தலைமுறை. தமிழ்நாடு லெதர்ஸா? ஆமாம் சார். மூல முடக்கு கசாப்பு கடை, ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கெல்லாம் அவர்கள் பிரதிநிதி போன மாதம் வந்து தோலுக்கு முன்பணம் கொடுத்து விட்டு போயிருக்கான். இந்த வருஷம் மலபாரில் ஒரு தோல் கூட வாங்க முடியல. மூக்கால் அழாதீரையா என்று எரிந்து விழுந்தார் சக்கரவர்த்தி. நேற்று முளைச்ச பையன், அவனுக்கு தண்ணி காட்டுவதா ஒரு பிரமாதம்? நான் சொன்னபடி ஜனவரி மாதமே கிளம்பியிருந்தால் இப்படி ஆயிருக்குமா? பெண்டாட்டி படுத்த படுக்கையாக எடுக்கிறாளேன்னு முனகினீங்க. ராமலிங்கம் கையை பிசைந்து கொண்டு நின்றார். தமிழ்நாடு லெதர்ஸில் வாங்கியிருக்கிற அட்வான்ஸுக்கு மேலே நாம் தர்றோன்னு எல்லாருக்கும் இன்றைக்கு எழுதி போடும். புரியுறதா? என் சாங்ஷனுக்காக வர வேண்டுமா? நீரே முன் யோசனையோடு நேரில் செய்திருக்கக்கூடாதா? போம் சீக்கிரம். ராமலிங்கம் மெல்ல நழுவினார். மேஜையின் பளபளப்பில் மங்களாக பிரதிபலிக்கும் தன் முகத்தை பார்த்தபடி குமைந்தார் சக்கரவர்த்தி. மூக்கு கண்ணாடியின் அழுக்கை துடைத்தவாறே எதையோ யோசித்தார். டெலிஃபோன் புஷ் என அழைத்தது. கண்ணாடியை கூட மாட்டிக்கொள்ளாமல் எழுந்தார். குமாஸ்தா தன் கீச்சு குரலில், மனோரமா அம்மா கூப்பிட்றேங்க சார், டெலிஃபோன் போட்டுமா என்றார். சக்கரவர்த்தியின் முகம் மலர்ந்தது. கேள்வி என்ன ஐயா? போடுவேன். ஹலோ, மனோரமாவா? குரல் ஏமோ போல் இருக்கே, ஜலதோஷமா? நான் மோப்ரீஸ் ரோடு வீட்டுக்கே போகிறேன். ஏன்
டெலிஃபோனை மறுக்காதுக்கு மாற்றிக்கொண்டு பரபரத்தார் சக்கரவர்த்தி. காலையில் தானே வந்தேன், என்ன அசௌக்கியம்? பாத்ரூமில் ஷவர் போடுறேன்னு சொன்னேனே, டெலிஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நாளைக்கு ஆள் வந்து இல்லை நான் போகிறேன். என்ன மனோரமா, என்ன திடீர்னு? மயிலாப்பூர் வீட்டில் யாரும் இல்லை, வந்துருன்னு சொன்னீங்க, வந்தேன். சரி, இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டாங்க. என்ன? ரிசீவரை மறுபடியும் மாற்றிக்கொண்டார். உங்கள் வீட்டுக்காரர்கள் எல்லோரும் வந்துட்டாங்க, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, அப்புறம் உங்கள் சம்சாரம். யார்? சவுந்தரமா? ஆமாம். வாய் அடைத்து விட்டது சக்கரவர்த்திக்கு. முகத்தில் குழப்பம் கூத்தாடிற்று. என்ன பேசாமல் இருக்கீங்க? இனிமேல் நான் இங்கே எப்படி இருப்பது? வளராத. இப்போது அவர்கள் எங்கே இருக்காங்க? இதோ வாசலில் நிற்கிறாங்க 3 பேரும். தாண்டவங்க. டெலிஃபோன் அவனிடம் கொடுத்துட்டு நீ மாடிக்கு போ. காதில் விழுந்ததா? மாடிக்கு போங்கிறேன், இறங்கி வராத. தாண்டவன் பேசினான். ஹலோ சார். அழுத்தம் திருத்தமாக உத்தரவு போட்டார் சக்கரவர்த்தி. வாசலில் நிற்கிறவங்க அங்கேயே நிற்கட்டும், கதவை திறந்து யாரையும் வீட்டுக்குள்ளே விடாத. மேகலை கூடவா சார்? முக்கியமாக அவ்வளோத்தான். டெலிஃபோனை திரும்ப வைத்தார் சக்கரவர்த்தி. அவரது கையின் பலம் முழுவதும் அதன் முதுகில் அழுந்திற்று. தொடரும்.